சாப்பாடு எழுந்துட்டுருக்கு. உள்ளே போய் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அப்படியே ஓலையே பார்த்துட்டு இருங்க. ஒன்றும் அப்படியே இருக்கட்டும். பேக் என்னாச்சு? என்ன சமையலா? சமையல் வந்து மீன் மசாலா போட்டு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக சாம்பார் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்கு வந்து இப்போ வேலை நிறைய ஆகும். அதனால் இன்றைக்கி சாம்பார் கிடையாது, மீன் வறுக்க போகிறேன். குழம்பு மட்டும் என்ன வைக்கலான்னு யோசிச்சுட்ருக்கேன். இப்போ பிளான் பண்ணி செய்வோம். அந்த அடுப்பு மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடு நான் கொஞ்சம் அப்புறமா வந்து கண்டினியூ பண்ணுறேன். அதை அப்படியே வச்சுருக்க, கவர் வேணும் அதை விட்டுரு. ஆமாம், இங்கே ஒரு பக்கம் பெருமாள் கோயில், ஒரு பக்கம் சிவன் கோயில், ஒரு பக்கம் வந்து சர்ச்சு பாட்டு, இன்னொரு பக்கம் மசூதியோடது. வளைச்சி வளைச்சி நமக்கு நான் ஸ்டாப்பாக பண்ணிகிட்ருப்பாங்க. கேட்டுகிட்டே இருக்கும். ஒரே கோயில் மணி ஓசைகளாக விதவிதமாக கேட்கும் நமக்கு. மட்டும் மம்மி ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் திங்கக்கிழமைலேருந்து டைமுக்கு கரெக்டாக லைவ் போடணும்னு நினச்சேன். இன்றைக்கி புதன்கிழமை ஆயிடுச்சு. 3 நாளாக அதை ட்ரை பண்ண முடியல. நாளையிலேருந்தாச்சும் ட்ரை பண்ணோம். எப்பவும் சொல்கிறது தான். ரொம்ப ஆமாம், ரொம்ப ரொம்ப ஜாலி. மார்கழி மாதம் வேறு, காலங்காத்தாலே போட்டுருவாங்க. இன்னொன்று வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ரெகுலராக போஸ்ட்டு போட ட்ரை பண்ணுறேன், நான் இதை செய்ய முயற்சி பண்ணுறேன், நான் அதை செய்கிறேன், ஐயோ சாரிங்க என்னால் முடியல, நான் முயற்சி பண்ண நினச்சேன் ஆனால் என்னால் முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ சாரிங்க, டைம் கிடைக்கல. அதெல்லாம் சொல்லும்போது எப்போ பார்த்தாலும் ஏன் இவங்க இப்படியே சொல்லிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு ஏன் எப்பயுமே டைம் இருக்காதா, அவங்க சும்மா சொல்கிறாங்களா அப்படின்னு தோணும். அதாவது நம்ம ஃபீல் பண்ணும்போது தான் அது உண்மையாக மாறுது. அடுத்தவங்க சொல்லும் போது இல்லை. எப்படி போயிட்டுருக்கு அகில்? ஒர்க்லாம் நல்லா போகுதா? எங்கேயோ வெளிநாடு போகிறோம், நீங்களே போனீங்களா? இங்கே பாரு, இதுக்கு ஒரு பேப்பர் கொடு, நியூஸ் பேப்பர். பட்டு வேணாண்டா ஆறுறது எதுவும் பண்ணாத பட்டு. நமக்கு கொஞ்சம் டைம் கிடச்சி நம்ம போடலான்னு வரும்போது கோவிலேருந்து பாட்டு சத்தம் சவுண்டாக கேட்குது. ஓ, ஆல் த பெஸ்ட். சீக்கிரமாக எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சு நீங்கள் ஆசைப்படுற வேலை கிடச்சி போகிறதுக்கு. ஓகே அகில். அப்புறம் வடிவேல் மாதிரி இந்த பஸ்லலாம் இந்த சோனா பானா போகணும்னு இருக்குது அப்படின்ற மாதிரி ஆகிடாதீங்க.